ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூரி செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணோன்னா பூரியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒர்க் ஏரியாவில் மாற்றி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்ச மாவை ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக மேலே எண்ணெய் தடவி மேலே ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ்க்கு நல்லா மாவு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இருக்க மாவை ரெண்டாக பிரித்து அந்த ரெண்டாக பிரித்த மாவை நல்லா நீளமாக உருட்டி எடுத்து கட் பண்ணிக்கிட்டோன்னா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட பூரிக்கட்டை இருந்தனால நான் பூரி அதில் அழுத்தி போட்டேன். உங்கள்கிட்ட பூரிக்கட்டை இல்லைன்னா மாவு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ஆனால் மாவு சேர்த்தாமல் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்து தேய்ச்சோன்னா எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரிக்கட்டையில் 2 சைடும் எண்ணெய் தேய்ச்சி உருண்டையை உள்ளே வச்சு 2 பக்கமும் நல்லா அழுத்தி எடுத்தோன்னா மாவு ரெடி ஆகிடும். அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும், இல்லைன்னா பூரி உப்பாது. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பூரி வரைக்கும் உப்பி வரும். அவ்வளோதான், பொசு பொசு பூரி சுட்டாச்சு. இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.